عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأزواجه وذرياته وأهل بيته أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في شان حبيبه: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. परवरदिगार आलम तेरे रहम और करम और अफ़ू और दरगुज़र का तुम्हें वास्ता। सरकारे दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का, जमी पिराने सलासिल का, फिर नूरी का, फिर आरिफ का, फिर इब्दाल वास्ता। या अल्लाह, हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको इल्म नाफ़िअ इनायत फरमा, कहने सुनने समझने और उस पर अमल करने की आला सलाहियत व तौफीक इनायत फरमा, बेजाहि सैयदना मुहम्मद मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि वसल्लम. கண்ணியமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய எல்லையில்லாத கருணையினால் நம்மை அவனது ஹபீப் உலகத்தின் இரட்சகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கைரு உம்மத்திலே, உயர்ந்த சமுதாயத்திலே படைத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர்வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபீன்கள், சூஃபியாக்கள், ஷேகுமார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பையாத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரோடும் ஷுக்ரோடும் இருந்து தாலிமாத்துகளை கேட்க வேண்டும். அல்லாஹ் தாலாவுடைய மகத்தான கருணையினாலும் அவனுடைய அவுலியாக்களை ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா நமக்கு தந்தார். நாகூர் ஷாவுல் ஹமீத் பாதுஷா நாயகம் அவர்களுடைய உருசுடைய நாட்களில் இந்த உருசில் கலந்து கொள்வதற்கும், அதே போல அங்கு சுற்றி இருக்கக்கூடிய பல அவுலியாக்கள், சிஷ்தியா சில்சிலாவுடைய ஷேக் அலாவுத்தீன் ஹுசைனி சிஷ்தி கதஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய தர்பார், அதுபோல முத்துப்பேட்டை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த ஹக்கீமுல் ஹுகமா முத்துப்பேட்டை ஷேக் தாவூத் வலியுல்லாஹ் கதஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய ஜியாரத்திற்கும் செல்லக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ்.
அவுலியாக்களை ஜியாரத்து செய்யக்கூடியவர்கள் அவரவர்களுடைய அந்தஸ்திற்கு தகுந்த அவரவர்களுடைய நிலைகளுக்கு தகுந்த பலன்களை அடைந்து கொள்வார். யார் யார் எதை தேடி வருகிறார்களோ, எதை நாடி வருகிறார்களோ அது அவர்களுக்கு. யார் இந்த நாட்டங்கள் தேட்டங்களில் எல்லாம் உயர்ந்த தேட்டத்தோடு, இந்த அவுலியாக்களுடைய தேட்டத்தோடு யார் வருகிறார்களோ அவர்களை அவுலியாக்களுக்கு மிகவும் பிடிக்கும். அவுலியாக்கள் அவர்களை மிகவும் நேசிப்பார்கள். அவர்களுக்காகத்தான் அவுலியாக்கள் காத்திருப்பார்கள். எவ்வளவு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் அங்கே வந்து கூடினாலும், எவ்வளவு மக்கள் அங்கே வந்தாலும் அவுலியாக்களுடைய பார்வை அல்லாஹ்வுடைய காதலர்கள், அல்லாஹ்வை தேடி வருபவர்கள் மீதுதான் இருக்கும். அப்படி அல்லாஹ் தஆலா அதை அல்லாஹ்வை தேடுபவர்களும் உணர்ந்து கொள்ள முடியும். அவுலியாக்களுக்கும் நமக்குமான தொடர்பு அல்லாஹ். அல்லாஹ் இல்லை என்றால் அவுலியாக்களும் நமக்கு எந்த தொடர்பு இல்லை. அப்படி அல்லாஹ்வுடைய அந்த தொடர்பில் அல்லாஹ்வின் ஐக்கியமாகி ஐனியத்தில் கைரியத்தை தவிர்த்து ஐனியத்தில் மூழ்கி யார் வருகிறார்களோ அவர்களோடு அவுலியாக்களும் ஐனியத்தில் இணைந்து கொள்கிறார். அல்லாஹ் தஆலா விளங்குவதற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய திக்ர் செய்யக்கூடிய இடத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வரார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தேட்டம், அவர்களுடைய கவலை குழந்தை இல்லை. அங்கே அதற்கான விடை கிடைத்தது, அங்கே அதற்கான வழி கிடைத்தது. யார் எதை தேடி வருகிறார்களோ அவர்களுக்கு அதற்கான வழிகள் அவுலியாக்களுடைய தர்பாரில் கிடைக்கும். ஏனென்றால் அவுலியாக்கள் அல்லாஹ்வுடைய ஹஸானாக்களை வைத்திருக்கிறார்கள். அவர்களிடத்தில் அற்பமான துனியாவுடைய ஹஸானாக்கள் இருக்கும், உயர்ந்த ஆசிரத்துடைய தகாக்களும் இருக்கும். அதே போல அதைவிட உயர்ந்த ஈமானுடைய ஹஸானாக்கள், அல்லாஹ்வுடைய இஷ்க், அல்லாஹ்வுடைய முஹப்பத், அல்லாஹ்வுடைய பொறுப்பு, அல்லாஹ்வுடைய வஸல், அல்லாஹ்வுடைய ஐனியத், அல்லாஹ்வுடைய ஃபனாயியத், அல்லாஹ்வை கொண்டு பகாயியத், இது போன்று அவுலியாக்களிடத்தில் மிக உயர்ந்த நிலைகளாக இருக்கக்கூடிய இந்த எல்லா பாக்கியங்களும் அவுலியாக்களுடைய தர்பாரில் கிடைக்கும். கொடுப்பது யாருதான்? அல்லாஹ். ஆனால் அவர்களுடைய தர்பாரில் கிடைக்கும். அவர்களுடைய தர்பாரில் அந்த நோக்கங்கள் நிறைவேறும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த தர்பாரில் தான் அவர்களே நபி பைத்துல் முகத்தஸ்ல இருக்கிறாங்க, மிக உயர்ந்த பள்ளிவாசல். அவர்களுடைய காலத்தில் உலகத்திலேயே இரண்டாவது உயர்ந்த பள்ளிவாசல் பைத்துல் முகத்தஸ், மஸ்ஜித் நபவி இல்லை. உலகத்தில் உயர்ந்த பள்ளிவாசல்கள் 3. முதலாவது பைத்துல் ஹராம், கஅபா.
இரண்டாவது மஸ்ஜிது நபவி, மூன்றாவது பைத்துல் முக்தஸ். ஜகரியா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த காலத்தில் மஸ்ஜிது நபவி இருந்துச்சா? மஸ்ஜிது நபவி இல்ல. மிக உயர்ந்த பள்ளிவாசலில் அவர்கள்தான் பள்ளிவாசலுடைய பொறுப்பிலே இருக்கிறார். பள்ளிவாசலுடைய இமாமாக அந்த பொறுப்புல பல மக்களுக்கும் நேர்வழி காட்டக்கூடிய மிக உயர்ந்த அந்தஸ்தில் அன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்த மனிதர்களிலே சிறந்த ஒரு மனிதராக அதுல ஜகரியா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார். அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இல்லாத தொடர்பா? அவங்க அல்லாஹ் மறந்தா வாழ்ந்திருப்பாங்க. அவர்களுக்கு அல்லாஹ்வோடு இல்லாத நெருக்கமா? ஆனால் வயதான காலம் வரை அவர்களுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. அதற்கான வழி அல்லாஹ்வோட நெருங்கி இருக்கிறாங்க, எல்லா தொடர்புகள் நல்லா தான் இருக்குது, உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறாங்க, உயர்ந்த ஈமான்ல குறைவா, தக்குவாவில் குறைவா, இல்ல வணக்க வழிபாடுகளில் குறைவா, என்ன குறைவு அவர்களிடத்துல இருந்திருக்கும்? உயர்ந்த நபி, மாசூமான, பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்ட நபி. ஆனால் அவர்களுடைய அந்த ஹாஜத் எங்க வச்சுதான் நிறைவேறுது? மரியம் அலைஹிஸ்ஸலாம். அவன் நபி கிடையாது, அவங்க வலி, அல்லாஹ்வுடைய நேசன். அவர்களுடைய தர்பாரில் வைத்து உலகத்திலே உயர்ந்த மனிதருடைய நோக்கம் என்ன செய்யுது? நிறைவேறுது. இது என்னது? இதனுடைய இது என்ன நடைமுறை? இது என்ன வளமை? இது அல்லாஹ்வுடைய வளமை. அல்லாஹ்வுடைய பழக்கம் இதுதான். அல்லாஹ் தஆலா உலகத்தில் ஒருவரை ஒருவரோடு இணைத்து வச்சிருக்கிறார். அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறார்? யாரும் தனியாக இல்லை. ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொருவர் தஆலா என்ன செஞ்சு வச்சிருக்கிறான்? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரண காரியங்களை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். ஜகரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே எல்லாம் காரணம். சின்ன குழந்தை தான், பெரிய பெண்ணெல்லாம் கிடையாது. அதுபோல அவுலியாக்களுடைய தர்பார்கள் என்னதான் பெரிய ஒரு வலியுல்லாவாக இருந்தாலும், இப்போ இங்க ஜகரியா அலைஹிஸ்ஸலாம் பெரியவங்களா இல்ல மரியம் அலைஹிஸ்ஸலாம் பெரியவங்களா? உயர்ந்த அந்தஸ்து உடையவங்க ஜகரியா அலைஹிஸ்ஸலாமா இல்ல மரியம் அலைஹிஸ்ஸலாமா? ஜகரியா அலைஹிஸ்ஸலாம். ஆனால் அவர்களுடைய நோக்கமே நிறைவேறுவதற்கு அல்லாஹ் தஆலா ஒரு வழியுடைய தர்பாரை எல்லாம் காரணமா வச்சிருக்க. அப்ப இதுல யாரு பெரிய ஆளு யாரு சின்னவங்க அது கிடையாது. அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அஸ்பாபுகளை வைத்திருப்பதை போல அவுலியாக்களை நாட்டத்தில் நிறைவேறுவதற்கான தர்பார்களாக அல்லாஹ் அவுலியாக்களுடைய தர்பார்களை ஆகியிருக்கிறார். அவர்களுடைய தர்பார்களுக்கு நாம் சென்றால் நம்முடைய நோக்கம், நம்ம பல காலமாக நாம தேடக்கூடிய காரியங்கள், நம்ம நாடி இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் அவருடைய தர்பாருக்கு போனால் அதை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான். யார் நிறைவேற்றி கொடுப்பான்? அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான். அதனாலதான் நம்ம ஷாவுல் பாதுஷா நாயம் அவர்களுடைய அந்த தர்பார்ல போட்டிருப்பாங்க, எல்லா இடங்களையும் எனக்கு இருக்கும், யா காதிர் முராத் ஹாசிர், காதர் அவுலியா, நோக்கங்கள் நிறைவேறிவிட்டது. காதர் அவுலியாவை நோக்கங்கள் நிறைவேற வேண்டும், நோக்கங்கள் நிறைவேறிவிட்டது, நாட்டங்கள் நிறைவேறிவிட்டது. விளங்காத சில பைத்தியங்கள், அதுங்களுக்கும் அறிவு இருக்காது, சொன்னாலும் புரியாது, புரிஞ்சுக்கணும்ன்ற எண்ணமும் கிடையாது. அப்படிப்பட்ட அறிவில்லாத
கிறுக்கர்கள், பைத்தியக்காரர்கள், குரானும் தெரியாது, ஹதீஸும் தெரியாது, வரலாறும் தெரியாது. அந்த பைத்தியத்தில் என்ன சொல்லும்? அது முருகெடுக்குது, ரிஷருக்கு அது முருகு அப்படின்னு தெரியும். அல்லாவுடைய கிருபையில் பைத்தியங்கள் என்னதான் கூச்சல் போட்டாலும், என்னதான் கத்தினாலும், அல்லாவுடைய அவுலியாக்களுடைய தர்பார்கள் நன்மக்களால் நன்மக்களால் நிரம்பி வலிந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுல எந்த விதமான குறைபாடும் இல்லை. நம்பி வருபவர்கள், நாட்டத்தோடு தேட்டத்தோடு வருபவர்கள், அவர்களுடைய நோக்கங்கள், அவர்களுடைய நாட்டங்கள் எல்லாம் அங்கே அழகான முறையில் நிறைவேற்றப்படுகிறது. அங்கே அவர்களுடைய எல்லா நோக்கங்களும் நிறைவேற்றப்படுது. அல்லாவுடைய கிருபையினால் அங்க 3 நாள் தங்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிச்சு. அதுல 2வது நாள் மகரிபுக்கு பிறகு, மகரிபிலிருந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரங்கள் அவருடைய தர்பாரிலேயே அமர்ந்து முராக்கபா செய்வதற்கு, அவர்களோடு உரையாடுவதற்கு, அவர்களோடு கலந்திருப்பதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்தார். அவர்களுடைய ரூஹோடு உறவாடி அவர்களோடு இருப்பதற்கு ஒன்றிணைந்து, இங்கு நான் இல்லை, அவர்கள்தான் இருக்கிறார்கள் என்று ஐனியத்தில் நிறைந்து சந்தோஷத்தோடு ஆனந்தத்தோடு அவருடைய தர்பாரில் அல்லாஹ் தஆலா நம்மளை உட்கார வச்சார். எல்லா மக்களுக்காகவும் அங்கு துவா செய்யக்கூடிய தௌஃபீகையும் எல்லாம் கொடுத்தான். நம்முடைய எல்லா நோக்கங்கள், நாட்டங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்காகவும் அல்லாஹ் தஆலா துவா செய்ய வச்சான். நல்ல முறையில், அற்புதமான நிலையில், அவர்களுடைய நெருக்கத்தில் நம்முடைய துவாக்கள் எல்லாம் அல்லாஹ் நம்ம துவா செய்யல, அல்லாஹ் தான் துவா செய்ய வச்சான். நமக்கு வேண்டிய விஷயங்களை நாம கேட்கல, நாம அங்க போகல, அல்லாஹ் தான் நம்மளை கொண்டு போகலாம். நாம அங்க போகல, பாதுஷா நாயகமும் போய் அங்கே அழைத்து கொண்டாங்க. அவங்கதான் நம்மளை என்ன செஞ்சாங்க? கூப்பிட்டுக்கிட்டாங்க. அவர்கள் தங்களுடைய சமூகத்தில் நம்மை வைத்துக் கொண்டாங்க. எல்லா காரியங்களுக்காகவும் சிறப்பான முறையில துவா செய்யப்பட்டுச்சு. ரொம்ப ஒரு சந்தோஷமான, ஆனந்தமான ஒரு நிலையாக இருந்துச்சு. அல்லாஹ் தஆலா இந்த ஒரு சில நமக்கு செஞ்ச பாக்கியங்கள்லாம் வேற யாருக்கும் செஞ்சிருக்க மாட்டோம். யாருக்கும் எல்லோரும் தனியாக கேட்டு வந்திருப்பாங்க, எல்லோருக்கும் பாக்கியங்கள் கிடைச்சிருக்கிறோம். ஆனா எல்லா பாக்கியங்களை விட உயர்ந்த பாக்கியமாக அல்லாஹ்வையே அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அங்கே நம்மளை கேட்க வச்சான். நம்முடைய நோக்கம் யாதேவான் நிரந்தரமாக அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டே இருக்க வேண்டும், அல்லாஹ்வை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். இது ஒரு கடமை இல்லை, இது ஒரு சடங்கு அல்ல, இது ஒரு வேலை இல்லை, இது ஒரு ஆனந்தமான ஒரு செயல். அல்லாஹ்வுடைய திக்ர் என்பது இன்பமான செயல், இன்பம் நிறைந்த செயல். இது ஒரு கடமைக்கு செய்யறது இல்லை, நம்ம கடமைக்கு கேட்கல, அது இன்பத்தை கேட்கணும். அதே போல அல்லாஹ்வை அடைந்து கொள்ளக்கூடிய அந்த பாக்கியம், அதையும் கேட்கக்கூடிய தௌஃபீக் எல்லாம் கொடுத்தாங்க. அல்லாஹ் தஆலா அதை பூர்த்தியாக்கி தருவாங்க. உயர்ந்த நிலைகளை எல்லாம் நமக்கு நசீபாக ஆக்குவாராக. நம்முடைய சில்சிலாவை எல்லாம் கபூல் செய்வானாக. சில்சிலாவில் நிறைய மக்கள் இணைந்து அல்லாஹ்வையும், அல்லாஹ்வுடைய தீனையும், அல்லாஹ்வுடைய ரசூலையும், அவுலியாக்களையும் அறிந்து புரிந்து தெளிந்து அல்லாஹ்வுடைய நேசர்களா
ரசூல் ஹபீப் நாயகத்துடைய நேசர்களாக, அவுலியாக்களுடைய நேசர்களாக, அவுலியாக்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த சமுதாயத்திற்கு நல்ல முறையில் சுதுமத்து செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. பாதுஷா நாயகம் அவர்கள் அஜ்மீரில் செஞ்ச உபதேசத்தை நாம என்ன செஞ்சோம், பேசணும். அதுவும் அல்லாஹ்வுடைய தௌஃபீக் தான். அஜ்மீர் ராஜா நாயகத்துடைய தர்பார், அங்க போய் அவங்க என்ன செய்யறாங்க, ராஜா நாயகத்துடைய தர்பார், இங்க இருக்கிறவங்க எல்லாம் அவர்களுடைய வாரிசுகள், இவ்வளவு உயர்ந்த மக்கள், இவங்களுக்கு நாம என்ன சொல்றது? அப்படி இல்லை. அங்கே சென்று அல்லாஹ்வை பற்றி சொல்லித்தராங்க. நீங்கள் அல்லாஹ்வை அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க, அல்லாஹ்வை அடைந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை புரிந்து கொள்ளுங்கள், அமல்கள்லயே நீங்க கவனம் செலுத்துறீங்க, அல்லாஹ்வை விளங்காம இருக்கிறீங்க. இந்த பாடங்களை தான் ஷாவுல் பாஷா நாயகம் அஜ்மீர்ல நடத்துறார். அதுபோல மக்கள் வரக்கூடிய இடங்களிலே அல்லாஹ்வை பற்றி சொல்லித் தருவதற்கு ஆளுகள், மக்கள் அவுலியாக்கள் தர்பாருக்கு வராங்க, அங்கே வந்து அவர்கள் துனியாவுதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, தேடிக்கொண்டு துனியாவுடைய கவலை, துனியாவுடைய தேட்டங்கள் இல்லை, அந்த தேட்டங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு அல்லாஹ்வை சொல்லி தந்து அல்லாஹ்வை தேடக்கூடியவர்களாக மாற்றக்கூடிய ஞானங்களை, இல்முடைய இர்ஃபானுடைய ஞானங்களை சொல்லித் தருவதற்காக அங்கே நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்வை பற்றி தீனை பற்றி அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்யணும். சதகத்துல்லா அப்பா கிழக்கரையில் அடைந்திருக்கக்கூடிய வலியுல்லா அவர்கள் தான் குதுபியா பைத்து எழுதுறார். யா குதுபா அலி ஸமா வல் கௌஸ், இந்த பைத்தை எழுதினவங்க சதகத்துல்லா. குதுபியா கௌஸ் நாயகத்தை பற்றி ஓதக்கூடிய பைத்துள்ள உயர்ந்த பைத்தாக உள்ளது குதுபியா பைத்து தான். அந்த பைத்தை எழுதினவங்க ஷாவுல் ஹமீத் பாஷா நாயகத்தை ஜியாரத்து செய்யறதுக்காக வராங்க. அங்க வந்து பார்த்தா நிறைய அனாச்சாரங்கள். நாம இதே விளங்கணும். இப்போ தர்காக்கள், அவுலியாக்கள் தர்பார்களை நாம கண்ணியப்படுத்துறோம், ஜியாரத்துக்கு போறோம், அங்க துவா செய்கிறோம், அவர்களுடைய பொருட்டால் நமக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும்னு சொல்றோம். இதையெல்லாம் உண்மைதான். அதனால் அங்கு நடக்கக்கூடிய எல்லா காரியங்களுமே சரிதான், அதுல எந்த தவறுமே இல்லை. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே உயர்ந்த அவுலியாக்கள், எல்லோருமே ரொம்ப நல்லவங்க, அந்த அர்த்தம் ஆகிவிடாது. தவறு அது எங்க நடந்தாலும் தவறு தவறுதான். சத்தியம் ஹக்கு அது எங்க இருந்தாலும் அது ஹக்கு தான். இப்ப நம்ம இடத்துல அல்லாஹ் பத்தி பேசணும், அங்க போயிட்டு அல்லாஹ் பத்தி எல்லாம் பேசக்கூடாது. இல்ல, அங்கதான் அல்லாஹ் பத்தி பேசணும். அப்போ அதனுடைய சக்தி அதிகமாக இருக்கு. ஜியாரத்துக்கு வராங்க, சதகத்துல்லா ஜியாரத்துக்கு வந்து அங்க நடக்கக்கூடிய அந்த இதெல்லாம் பார்க்குறாங்க, கலாச்சாரங்கள்லாம் பார்த்துட்டு என்ன இப்படி இருக்குது அப்படின்னு ஜியாரத்து பண்ணாம போயிடலாம். ஜியாரத்து பண்ணாம ரிட்டர்ன் போறாங்க. போற வழியில ஒரு இடத்துல உறங்குறாங்க, பொறுக்காங்க. அதான் ஷாவுல் பாஷா என்ன ஜியாரத் பண்ணாம என்ன இவ்வளவு தூரம் வந்துட்டு அப்படியே ஜியாரத் பண்ணாம போறீங்களே. அவங்க சொன்னாங்க இவ்வளவு அனாச்சாரம் நடக்குது. அப்போ பாஷா கேட்டாங்க, நீங்க ஒரு ஆற்றுல ஒழு செய்யறதுக்காக போறீங்க, பார்த்தா தண்ணி இப்படி ஓடி வருது, ஆற்று தண்ணி சுத்தமான தண்ணி, அதில் நமக்கு கொஞ்சம் முன்னாடியே ஒரு ஆள் இருந்து அசுத்தம் பண்ணிட்டு இருக்கிறார், ஒரு சிறுநீர் கழிச்சுட்டு இருக்கிறார். இப்ப நம்ம ஒழு செய்வோமா? அந்த தண்ணி வரும் நம்ம பக்கம், அப்படி ஓடி வருது. நாம என்ன செய்யறோம், ஒழு செய்யலான்னு போறோம், பார்த்தா கொஞ்சம் முன்னாடி. அப்ப என்ன செய்வோம், கேட்கறேன் சட்டை என்ன, மசாயில் என்ன, சதகத்துல்லாப்பா
மிகப்பெரிய ஃபக்கீ, மார்க்க ஞானம் கற்றவங்க. இப்போ அவங்க சொன்னாங்க, இதுல என்ன மசாயில் ஒழு செய்யக்கூடாதா, அப்படி டைம் செஞ்சுட்டு போயிருக்குமா? ஆறு இருக்குது, ஆற்றுல இது மாதிரி இப்போ தண்ணி ஒழு செய்யக்கூடாது, என்ன பண்றது, டைம் செஞ்சுட்டு தொழுதுடலாம். சகத்துல கொஞ்ச நேரம் இருந்தாங்க, அந்த தண்ணி ஓடிடும். ஓடுற தண்ணி தானே, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணோம்னா அவர் போனதுக்கு பிறகு அந்த தண்ணி செஞ்சிடும், ஓடிடும். அதுக்கு பிறகு என்ன செய்யலாம்? அதுதான் சொன்னாங்க. அது மாதிரி அனாச்சாரங்கள் அது ஒரு பக்கம் நடந்தா நடந்துட்டு போகுது, அதுல நீங்க கலந்துக்காதீங்க, அதுல நீங்க தலையிடாதீங்க. நீங்க உங்களுடைய காரியம் என்ன, ஜியாரத், அது ஜியாரத் செஞ்சுட்டு போங்க. உங்களுடைய அடிப்படையில், உங்களுடைய மசாயிகளுடைய அடிப்படையில் நீங்க என்ன செய்யுங்க, எது சரியோ அதை நீங்க என்ன செய்யுங்க, நீங்க நடந்துட்டு போங்க. நீங்க என்ன செய்றீங்க, அடுத்தவங்க மற்றவங்கள பாக்குறீங்க. அப்ப அது மாதிரி இதுல இந்த சம்பவம் பல படிப்பினை. பாதஷாஹ் சொல்லல, அதெல்லாம் அனாச்சாரம் இல்லை, எல்லாமே சரிதான். யாரு அங்க என்ன அங்க நடக்கக்கூடியது எல்லாமே சரிதான், எல்லாரும் சரியா தான் செய்யறாங்க அப்படி சொல்லல. தவறாக இருந்தாலும் அது நாம அதுல என்ன செய்ய தேவையில்லை, அதுல கலந்துக்க கூடாது தவிர. அதே போல அவங்க செய்யறாங்களே, அங்கேயே நடக்குது, அது சரிதான், நாமளும் இங்க செய்வோம் அப்படி. அப்ப எங்க சென்றாலும் நம்முடைய நம்முடைய ஞானத்தின்படி, அல்லாஹ் கொடுத்த விளக்கத்தின்படி அந்த இடங்களில நாம நடந்துக்கணும். அப்ப அல்லாஹ் கொடுத்த இந்த இல்மு ஞானங்கள், இந்த இர்ஃபானுடைய ஞானங்கள், சில பேர் நினைக்கிறது அதெல்லாம் இங்கதான், அங்க போயிட்டா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படி இல்லை, அங்கதான் அதனுடைய உண்மையான அந்தஸ்தை, உண்மையான விளக்கத்தை நம்மளால விளங்க முடியும். அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த ஞானங்கள் தேவைதான், தேவையான ஞானங்கள் அவங்களுக்கும் சொல்லித்தரணும். அவர்கள் பாதஷாஹ் நாயகத்துடைய வாரிசலாக கூட இருக்கலாம். இப்போ பலவிதமான விஷயங்கள் அங்க இருக்கத்தான் செய்யுது, பலவிதமான குறைபாடுகள். அது நமக்கு என்னது, அது நமக்கு தேவையில்லை. அதை பற்றி நம்மளால் முடிஞ்சு அதை என்ன செய்யலாம், திருத்தலாம், மாற்றலாம். இல்லையா நம்முடைய வேலை, நம்முடைய நோக்கத்தை நாம நிறைவேற்ற. அங்கே சென்றாலும் நம்முடைய இல்மு ஞானங்கள் அது என்ன செஞ்சிடாது, மாறிவிடாது. இந்த இல்மு ஞானங்கள் தான் பாதஷாஹ் நாயகம் அவர்கள் கற்றுக் கொடுத்தது. ஆனா இன்றைக்கு அங்கேயே அதை சொல்றதுக்கு ஆள் இல்லை, கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இன்றைக்கு வெறும் என்ன நடக்குது, அவங்க கொடுப்பாங்க, வசனம் கொடுப்பாங்க, வரவங்களுக்கெல்லாம் வீடு கொடு, வாசலை கொடு, பணத்தை கொடு, காசை கொடு, பிரச்சனை எதுக்குது, நோய் எதுக்குது, அப்புறம் வரவங்களுக்கு தாயத்து அது இருக்குது. அங்கேயே கடைகள், தர்பாருக்குள்ளே எல்லாமே யாரு தான், அவங்க வாரிசுகள் தான். நாம யாரையும் அதே நேரத்துல யாரையும் தவறாகவோ குறையாகவோ நாம நினைக்க கூடாது. இருந்தாலும் திருத்தணும், இல்லையா நம்ம நம்முடைய வேலை பார்த்துட்டு போயிடும். ஒரு இழிவாக பார்க்கறது, அது போன்ற செயல்கள் இருக்கு. யாரையுமே அந்த ஒரு 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 பிச்சைக்காரர் இருக்கிறார், அவரை கூட என்ன செய்யக்கூடாது, ஒரு இழிவாக பார்க்கிறதோ கேவலமாக பார்ப்பதோ அது மார்க்கத்தில் அனுமதிக்கிறார். நம்மால் முடிந்த உதவிகளை செய்யணும், முடியலையா நல்ல கண்ணியமான முறையில் நாம ஒதுங்கிக்கணும், தவிர்க்கணும், அவ்வளவுதான். அதே நேரத்தில் அவங்க செய்யறதெல்லாம் சரிதான் அப்படின்னு நாம நினைக்கணும். அப்படி நினைச்சா தான் நாம சரி. அது அவங்க தர்பார்ல தப்பு நடக்குமா? அங்க அங்க இருக்கிறவங்க தவறு செய்வாங்களா? பாதஷாஹ் நாயகத்துடைய வாரிசு தவறு செய்வாங்களா? அப்படி யார் செய்வாங்க, அவங்க செய்வாங்க, அது கிடையாது. எது ஹக்கோ அது ஹக், எது தவறோ அது தவறு. அல்லாஹ்வுடைய கிருபையினால அங்க நம்முடைய நோக்கங்கள், நம்ம எந்த பாதையில போயிட்டு இருக்கிறோமோ அல்லாஹ்வை அடைந்து அல்லாஹ்வுடைய லட்சியம் அது பூர்த்தியாகணும். அல்லாஹ் தஆலா குன்து கன்ஸன் மஃபியன் ஃபஅஹபப்து அன் உஅரஃப ஃபஹலக்துல் ஹல்க
நான் மறைந்த பொக்கிஷமாக இருந்தேன், வெளியாக வேண்டும், அறியப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதனால் படைப்பை படைத்தேன். அந்த நோக்கத்தை இன்ஷா அல்லாஹ் பூர்த்தியாகக்கூடிய நிலையை அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்தான். அல்லாஹ் தஆலா அதை பூர்த்தியாகி தருவானா. மிக பெரும் கஷ்பு கராமத்துள்ள வலியுள்ள இன்றைக்கு வரைக்கும். அதே போல அவுலியாக்களுக்கு இடையில் பேதங்கள் கிடையாது. அங்கே அவுலியாக்கள் பாதுஷா நாயகம் அப்படின்னா அங்க போயிட்டு யாரோ ஒரு பெரிய அவுலியா இல்லை, அங்கே இருப்பது அல்லாஹ். இருப்பது யார்? அல்லாஹ் தான் ஷாவுல் ஹமீது பாதுஷா நாயகத்துடைய உருவத்தில் வெளியாகி உலகத்தில் எல்லா காரியங்களையும் செய்து அங்கே இருக்கிறார். இப்ப அல்லாஹ்வை விளங்கி பார்ப்பவர்களுக்கு இந்த அல்லாஹ்வோடு தொடர்பு என்ன ஆகிவிடும்? அதே அல்லாஹ், எந்த அல்லாஹ் பாதுஷா நாயகமாக வெளியானானோ அதே அல்லாஹ் தான் என்னோட இருந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வில் எந்த வித்தியாசமும் இல்லை. அப்படி நாம அவுலியாக்களுடைய தர்பாரில் முராக்கபா செஞ்சு, அல்லாஹ் அவர்கள் எப்படி உன்னை அடைந்தார்களோ அதுபோல நானும் உன்னை அடைவதற்கு நீ தௌஃபீக் செய். அதாவது சொல்லுவாங்களா இல்லையா, மீன் பிடித்து கொடுப்பவன் தந்தை இல்லை. ஒரு தகப்பன் என்று சொன்னால் மீன் பிடிச்சு கொடுக்கிறவன் இல்லை, மீன் பிடித்து கற்றுக் கொடுக்கிறவன். அதுபோல அவுலியாக்கள் என்று சொன்னால் துனியாவை அள்ளி கொடுக்கிறவங்க இல்லை, துனியாவை எப்படி அழிவது, நான் துனியாவை எல்லோருக்கும் கொடுக்கணும், அது மாதிரி நீங்களும் கொடுக்கணும், அந்த நிலையை அடையணும். அப்படி அவுலியாக்கள். அவங்க உடனே கோவிச்சுப்பாங்க, நான் தான் அப்படி இருக்கிறேன், நீ அப்படி கோவித்துக் கொள்பவர்கள் அல்ல. அப்படி ஆசைப்படுறவங்க விரும்புவாங்க, உங்களை மாதிரி நானும் ஆகணும் அப்படின்னு யார் ஆசைப்படுறாங்களோ அவங்களதான் யார் என்ன செய்யறாங்க? அப்படியாக என்ன சொன்னாங்க? என்னுடைய முரீதுகள் என்னுடைய முரீதுகள் யாரு போல, நான் யார் புதுபுல் ஆனா ஏன் என்ன மாதிரிதான். இப்ப அவுலியாக்கள் என்ன செய்யறது இல்ல, பாரபட்சம் பாக்குறது இல்ல. இப்ப சின்ன பையன் சின்ன இவர் என்ன அப்படி பாக்குறது இல்ல. அவுலியாக்கள் பிள்ளைகளாக பார்க்கிறாங்க. ஒரு தகவல் பிள்ளை சின்ன பையன் பெரிய ஆளாகலாம், அப்படி இல்லை. என்னை விட பெரிய ஆளாகணும், நான் எந்த நிலையோ அது ஒருபடி மேல. அப்படிதான் ஒரு தகப்பன் என்ன செய்வாங்க, விரும்புவாங்க. அதுதான் அவுலியாக்கள். அவுலியாக்கள் என்ன விரும்புறாங்க? என்னுடைய முரீதுகள், என்னுடைய ஆசிரியர்கள், என்னுடைய தாலிபர்கள், என்னை நாடி வரக்கூடியவர்கள், என்னை தேடி வரக்கூடியவர்கள் என்னிலிருந்து அடுத்து ஒரு படி மேல போகணும். அதுதான் அவர்களுடைய என்னது ஆசை. அவுலியாக்கள் என்ன நம்மள மாதிரி நினைக்க கூடாது, சாதாரண மாதிரி நினைக்க கூடாது. அவர்கள் யார்? கொடை வல்லல், வாரி வழங்கக்கூடியவர்கள். அவர்கள் எல்லாத்தையும் வாரி வழங்கிடுவாங்க, விலகி தருவாங்க. இது கொஞ்சம் நான் சூக்கா பேச வேண்டிய விஷயம் இல்லைன்னு சொன்னா தவறான அர்த்தங்கள் ஆயிரும். விலகி தருவாங்க. இந்த பாதையில், ஆன்மீக பாதையில் யார் முன்னேற முடியும்? யார் ஹிம்மத்தோடு இருக்கிறார்கள், யாரு தயங்கி நிற்கிறாங்களோ அவங்க ஒரு அடி கூட முன்னாடி போக முடியாது. யார் வரைக்கும் பார்த்துக்கலாம், என்ன வந்தாலும் பரவாயில்ல, முட்டி மோதி பார்க்கலாம். அப்படி முன்னேறுகிறார்களோ அவர்கள் தான் என்ன செய்ய முடியும்? அடுத்த நிலைக்கு போக முடியும். நம்மளாம் ஒண்ணும் கிடையாது, உடலாம் ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் தெரியாது. அப்படியே நாம ஜியாரத்துக்கு போயிட்டு எல்லோரும் ஜியாரத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொண்டு வந்தாங்க. நாம அல்லாவுடைய குருவையில் அல்லாவையே கொண்டு வந்தோம்.
அல்லாஹ்வுடைய ரசூலையே கொண்டு வந்தோம், ஷாவுல் அஹமது பாஷா நாயகத்தையே கொண்டு வந்தோம். அல்லாஹ் தஆலா பூர்த்தியாக்கி தருவானா. அவர்கள் கண் குளிரும் ஆஷிக்குகளை அல்லாஹ் நம்மை ஆக்குவானா. அவர்களை சந்தோஷப்படுத்தும் ஆஷிக்குகளை அல்லாஹ் நம்மை ஆக்குவானா. அவர்களுடைய எல்லா பரக்கத்துகளையும் நமக்கு பரிபூர்ணமாக தந்தர்கள் புரிவானா. இந்த சுலூக்கை, நம்முடைய சுலூக்கை எல்லாம் பூர்த்தியாக்கி தருவானா. இஸ்லாமை எல்லாம் கபூல் செய்வானா. உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா மதம், இனம், மொழி அனைத்தையும் கடந்து எல்லா மக்களுக்கும் இறைவனுடைய ஞானங்களை, இறை ஞானங்களை, இறைவனுடைய அருளை கொண்டு சேர்க்கக்கூடிய தௌஃபீக்கை, வாய்ப்பை நம்முடைய ஷேகுமார்கள், அவுலியாக்களுக்கு அல்லாஹ் தந்ததை போல நமக்கும் சிறப்பான முறையில் தந்தருள் புரிவானா. எல்லா மக்களுக்கும் எல்லா வகையான அருள் பாக்கியங்களையும் கொண்டு சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை, தௌஃபீக்கை அல்லாஹ் தருவானா. வாரி வழங்கக்கூடிய வல்லல்களாக துனியாவையும் தீனையும் ஆখিরাத்தையும் இல்மு, இர்ஃபான், இஷ்க், முஹப்பத் அனைத்தையும் அவுலியாக்களுடைய எல்லா செல்வங்களையும் மக்களுக்கு எந்த பாகுபாடுமின்றி வாரி வழங்கக்கூடிய கொடை வல்லல்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. يا رب صل عليه وسلم.